ஒரு மொபைல் நம்பர் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது நம்ம இப்போ ஸ்பேர் வாங்க போயிட்டு வரும்போது பைபாஸில் வந்து இந்த பை கீழே இருந்துச்சு. இந்த பையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அகர்வாலோடைய மெடிக்கல் சீட் 2 இருக்குது. அதாவது கண்ணுக்கு வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க, அப்துல் காதர்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்னென்னா, பணம் வாங்கினதுலேருந்து எல்லா டீட்டெயிலையும் போட்டிருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டுடைய ஃபோன் நம்பர் எதுவுமே ஆட் பண்ணலை இதில். இப்போ இந்த பேக்கை கீழே போட்டு போயிட்டாங்க, எல்லா மெடிசனும் உள்ளே இருக்குது. இது எப்படி நம்ம கூப்பிட்டு கொடுக்குறதுன்னு தெரியல. ஆனால் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. 14,000 ரூபா பில்லெல்லாம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு இந்த டீட்டெயில் இல்லை. இதுலேயுமே மொபைல் நம்பர் கிடையாது, எல்லாமே நார்மலாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. என்னண்ணே அப்படி விட்டுட்டு தானே இப்போ நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா அதுக்கு அதே ரெடி பண்ணியிருக்கலாமே, சூப்பராக ரெடி பண்ணியிருக்கலாம். இதுலேயும் பேர் மட்டும்தான் இருக்குது, மொபைல் நம்பர் ஆட் பண்ணலை. இதில் மெடிசன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற கண்ணாடி, மருந்து சீட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் கான்டாக்ட் நம்பர் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். ஃபோன் பண்ணிடுவோம். 9384020143. ஹலோ, வணக்கம் மேம். மேம், உங்களுடைய பேஷண்ட் ஒருத்தவங்க பேக் போகும்போது கீழே போட்டு போயிருக்காங்க. அதில் வந்து மிஸ்டர் அப்துல் காதர் எம்னு சொல்லிட்டு பேர் இருக்குது, ஆனால் அதில் எதுலேயுமே மொபைல் நம்பர் இல்லை. அப்துல் காதர். எம்ஆர்என் நம்பர் வந்து எம்எல்பியா என்னங்க மேம்? அதான் 34149125. 9125. நான் இருக்குது நம்ம விக்ரம் ஹாஸ்பிட்டல் பாண்டிவேல் இருக்குல்ல மேம், அதுக்கு உள்ளே இருக்கேன். நான் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். வரும்போது இந்த பேக் ரோட்டில் கிடந்தது, மெடிசன் எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ தான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் வரும்போது இப்போ கீழே போட்டாங்க, பைபாஸில் கிடந்துச்சு. நம்ம எந்த இடம் சொல்கிறது? ஆமாம், என்னுடைய நம்பர் அவங்ககிட்ட கொடுத்து கூட எனக்கு ஃபோன் அடிக்க சொல்லுங்கள், இங்கே வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். எல்லாமே அப்படியே இருக்குது மெடிசன்லாம். என்னுடைய நம்பர் கூட கொடுத்துருங்க. 9751 8256. 9751 தனம். தனம். கொஞ்சம் குயிக்காக மட்டும் அடிக்க சொல்லுங்கள், ஏன்னா எல்லாமே மெடிசன்ஸ் எல்லாமே இந்த கண்ணாடி எல்லாமே இருக்குது அதில். ஓகே, தேங்க்யூ மேம். பாப்போம், கூப்பிட்டு சொல்லியாச்சு, கூப்பிட்றாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அதில் அட்ரஸ் எதுவுமே கொடுக்கல, வெறுமனே இது மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரியான பொருட்கள் வெளில நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோன் நம்பர் எழுதி இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு லக்கு. அவ்வளோ மெடிசனை வாங்கி அவ்வளோ அசால்ட்டாக போட்டு போயிருக்காங்க. ரன்னிங்கில் காற்றுக்கு பறந்துருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், திருப்பி கால் வருதான்னு பார்ப்போம்.
பரவாயில்ல, கூப்பிட்டு சொன்ன உடனே அவங்களும் கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க நம்மளுக்கு ஃபோன் அடித்து பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று கிடச்சதுன்னா அதை மேக்ஸிமம் அவங்களுடைய ஒப்படைச்சிருங்க. எதையுமே சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்காதீங்க. அது எதுவாக இருந்தாலும். இப்போ இதுவே ஒரு பணமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்களான்னு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அவங்க அதை எதுக்கு வச்சுருந்தாங்களோ, என்ன ஒரு தேவைக்கு வச்சுருந்தாங்களோன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மனசில் இருக்க ஆசைகளை கட்டுப்படுத்திட்டு கொடுத்துடணும். அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசின ஆடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்கள். தானா சார்? ஹலோ சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்கள். தானா சாருங்களா? சார் சொல்லுங்கள். சார் இந்த ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? சார் நான் மேலூர் ஆக்சுவலி இப்போ வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தப்போ தான் வண்டியில பார்த்தோம் பை இல்ல. அவர்தான் அப்பா வயசானவரு. சரி சரி. அவர்கிட்ட கேட்டு என்னப்பா எங்க வச்சீங்கன்னா அவரு எங்க தவறுச்சுன்னு தெரியலன்ட்டாரு. கரெக்டா நம்ம ரவுண்டான இருக்கு பாருங்க, நம்ம தெப்பகுளத்துல இருந்து நேரா வந்து அந்த ஆமா அங்கதான் சார். ஆமா அங்க அந்த ரோட்ல தான் வந்தேன். சென்டர்ல கிடந்துச்சு லாரி ஏத்துறது. நான் சீட்டை பார்த்துட்டு தான் டாக்டர் அகழ்வான் பிறகும் வண்டி நிப்பாட்டி எடுத்தேன். அப்படிங்களா? நீங்க வந்துதான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து இங்க மதுரை விக்ரம் ஹாஸ்பிட்டல் உள்ள சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன், ஐபோன் சர்வீஸ் சென்டர். சரி சார். யாராவது வந்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கோங்க. விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல? விக்ரம் ஹாஸ்பிட்டல் இருந்து உள்ள வரணும். நீங்க அங்கே வந்துட்டு கால் பண்ணுங்க, நான் கூட கொண்டு வந்து தரேன். சரி சார். சரி. ஆனால் 8 மணி வரைக்கும் தான் நான் இருப்பேன். சப்போஸ் 8 மணிக்கு மேலே நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் நண்பர்கள் யாராவது எடுத்து கொடுக்க சொல்கிறேன். சரி சார். சரி சார். தேங்க்ஸ் சார். சரி சார். தேங்க்ஸ் சார். நேற்று ஈவினிங் அந்த பையன் அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்த ஆடியோ தான் இது. தானே சாரா? சொல்லுங்க சார், எங்கே இருக்கீங்க? மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். சரி. இப்போ இங்க மீனாட்சி மிஷன் கிட்ட வந்து இறங்கணுமா இல்ல மாட்டுத்தாவணி வந்துட்டு வரணுமா? நீங்க உங்களுக்கு பஸ் எங்க மாட்டுத்தாவணி தானே? மாட்டுத்தாவணி. எத்தனை மணிக்கு இங்க வந்து சேருவீங்க மாட்டுத்தாவணிக்கு? இங்க இருந்து இப்போ வரேன்னா ஒரு 35 நிமிஷம், அதிகபட்சம் 40 நிமிஷத்துல வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மணி கரெக்டாக அங்கே வரும்போது பார்த்துக்கோங்க. இல்ல நீ அந்த லொகேஷன் வந்து எங்கன்னு சொல்ல முடியுங்களா கொஞ்சம்? மாட்டுத்தாவணி வந்துட்டோம். வீட்டுக்கு போங்க, மாட்டுத்தாவணி வந்து நான் வீட்டுக்கு போகணும். நீங்க மாட்டுத்தாவணி வருவீங்களா? நான் வரும்போது கரெக்டாக மாட்டுத்தாவணி வந்துருக்கேன் நான். அப்படியா? ஒரு இப்ப நான் ஒரு 7:50 அப்போ அங்க இருப்பேன் நான். மாட்டுத்தாவணிக்கே வந்துடுறேன். நீங்க ஒரு வர வேணாம், இது ரொம்ப உள்ள வரணும். சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அங்கே கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிண்ணே, நல்லதுண்ணே. சரி, ஓகே. ஆக்சுவலி அவர் மாட்டுத்தாவணி வர சொல்லிவிட்டு சரவணா ஸ்டோர் வாசலில் வந்து வெயிட் பண்ண சொன்னோம். நம்ம போகிற டைம் அவர் வர டைம் கரெக்டாக இருந்துச்சு. கையில் கொடுத்துட்டேன். சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் அப்பா வேறு நான் ரொம்ப திட்டிட்டேன் அப்படின்ட்டு போனார். இது இயற்கையாக நடக்கிற விஷயம். இது அவருக்கு நல்ல நேரம் இருக்கப்பயே அந்த பேக்கை வந்து எந்த ஒரு வாகனமும் ஏற்றலை, தப்பிச்சிச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அதில் இருக்க மெடிசன்ஸ், அதில் இருக்க திங்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 6000 ரூபாய்க்கு அந்த திங்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதில் இருக்க மெடிக்கல் சம்மந்தமான பொருட்கள்லாம். ஸோ அந்த ஒரு உழைச்ச பணம் காணாமல் போச்சுனாலும் கிடச்சிருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அது கிடச்சிருக்கு. ஸோ எங்கே எது பார்த்தீங்கனாலுமே முடிஞ்ச வரைக்கும் ஓனரை தேடி கையில் கொடுத்துருங்க.